இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை இறைவன் நமக்கு கட்டளையிடவே இல்லை. இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே, இந்த தீனின் அடிப்படையிலே, தீனினுடைய சட்டங்களுக்கு, இறைவனுடைய கட்டளைகளுக்கு, இறை தூதனுடைய வழிகாட்டுதலுக்கு முழு வாழ்க்கையும் நீங்கள் உரித்தானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த முழு வாழ்விலும் இறைவன் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுதான் இறைவனாக இருக்க வேண்டும். உங்களுடைய பின்பற்றுதல் முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மனிதர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அரைகுறையாக நுழையாதீர்கள். இன்னும் சொல்லுகின்றான், ஓரத்திலே நின்று கொண்டு வணங்கிக் கொண்டிருக்காதீர்கள். மார்க்கத்தினுடைய ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு வணங்கிக் கொண்டிருக்காதீர்கள். முழுமையாக இந்த மார்க்கத்திலே நுழைந்து விடுங்கள். முழுமையாக நுழைந்து விடுதல் என்று சொன்னால் எல்லா விவகாரங்களிலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பேணக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய பொருளாக இருக்கின்றது. ஆக நம்முடைய பின்பற்றுதல் என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா விவகாரங்களிலும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். இந்த கட்டளைகளைத்தான் இறை தூதர்கள் வாயிலாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். நபிமார்களின் வாயிலாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் இவ்வாறுதான் கட்டளையிடப்பட்டிருந்தது. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அவர்கள் மூலமாக நமக்கு இது தரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த மார்க்கம் முழுமையான வழிகாட்டுதலை தருகின்றது. அரைகுறையாக இல்ல, முழுமையாக எல்லா விவகாரங்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய பின்பற்றுதல் முழுமையானதாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கீழ்ப்படிதல் முழுமையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தீன் என்ற வார்த்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. நம்முடைய உள்ளத்திலே தீன் என்று சொன்னாலே இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல், இறை தூதனுடைய கட்டளைகளுக்கு முழு வாழ்வையும் நாம் அர்ப்பணித்தல், பின்பற்றுதல் என்கின்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இனி அடுத்த கேள்வி வருகின்றது. இகாமத்து தீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்அகீமுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், இந்த மண்ணிலே வேரூன்ற செய்யுங்கள் என்பதாக இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். நிலைநாட்டுதல் என்றால் என்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இல்லாத இடங்களில் ஏற்படுத்துவது, இரண்டாவது ஏற்கனவே இருந்தால் அந்த இடங்களில் அதனை வலுப்படுத்துவது, பலப்படுத்துவது, மேலும் பரவலாக்குவது, பாதுகாப்பது என்கின்ற இந்த கருத்தை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், எங்கு எது இல்லையோ அங்கு அதை உருவாக்க வேண்டும். எங்கு எது இல்லையோ அங்கு ஒன்றை அதை உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு ஏரியாவிலே, ஒரு பகுதியிலே முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கே தொழுகையை நிலைநாட்டுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த முஸ்லிம்களின் மீது என்ன கடமை? அங்கே ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும். அங்கே 5 நேரமும் தொழுகை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை அந்த முஸ்லிம்களை சார்ந்தது. ஆக எது இல்லையோ அங்கே அதனை கொண்டு வருவதற்காக, அதனை நிறைவேற்றுவதற்காக, அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டியது முஸ்லிம்களுடைய கடமை. ஏற்கனவே ஒரு இடத்தில் பள்ளிவாசல் இருக்கின்றது என்று சொன்னால் அதே இடத்தில் மீண்டும் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டிய அவசியம் அவர்கள் மீது இல்லை. அதை இருப்பதை பாதுகாத்து, அதனை வளப்படுத்தி, அந்த தொழுகையானது உறுதியாக நிலைநாட்டப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான் அவர்களுடைய கடமை. ஒரு இடத்திலே ஜக்காத்தினுடைய அமைப்பு முறை இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு பைத்துல் மாலை உருவாக்கி ஜக்காத் என்ற அமைப்பை ஏற்படுத்த வேண்டியது அந்த முஸ்லிம்களுடைய கடமை. புதிதாக உருவாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அங்கே இல்லை என்று சொன்னால் அதை உருவாக்கி ஆக வேண்டும், அதற்காக வேண்டிய முயற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே இருக்கின்றது என்று சொன்னால் அதனை பலப்படுத்த வேண்டும், இன்னும் பரவலாக்க வேண்டும், அதை நிலைநாட்டக்கூடிய விதத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இதைத்தான் நிலைநாட்டுதல் என்கின்ற கருத்து நமக்கு எடுத்து சொல்லி காண்பிக்கின்றது. ஒரு திடப்பொருளை, ஒரு சடப்பொருளை நாம் தூக்கி நிறுத்துவதற்கும், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை தூக்கி நிலைநாட்டுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை, அதனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த மண்ணிலே
என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு எந்தெந்த அம்சங்களில் எவைகளெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நடைமுறை வாழ்விலே பின்பற்றுவதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நாம் நிலைநாட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய தனிப்பட்ட இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத், இது போன்ற தனிப்பட்ட இபாதத்துகளை, அதே போன்று நம்முடைய குடும்ப விவகாரங்களை, தனி மனிதனாக செய்ய வேண்டிய கடமைகளை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. அதே போன்று கூட்டான முறையிலே எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை கூட்டாக இணைந்து செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்கு எது இல்லையோ அதை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாக இருக்கின்றது, கடமையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப ஒரு முழுமையான மார்க்கத்தை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். இந்த பூமியில் அவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள். இஸ்லாமிய பொருளாதார முறையை கொண்டு வந்தார்கள், இஸ்லாமிய அரசியல் முறையை கொண்டு வந்தார்கள், இஸ்லாமிய குடும்பவியல் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். ஆனால் அந்த இறை தூதருக்கு பின்னால், அவர்தான் இறுதி தூதர், அந்த இறுதி தூதருக்கு பின்னால் வந்த முஸ்லிம்கள் அவற்றையெல்லாம் பாதுகாக்க தவறிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்களோ அதற்கு பிறகு வந்த முஸ்லிம்கள் அவற்றையெல்லாம் பாதுகாக்க தவறிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அமைப்பு முறை, இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அதனை மீண்டும் உருவாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால், யார் இறுதி தூதரை, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்றார்களோ, அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிம்களுக்கும் அது கடமையாக்கப்படுகின்றது. எல்லா முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து அதனை நிலைநாட்டுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நிலைநாட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்? முதலாவதாக நாம் மார்க்கத்தை முதலில் பின்பற்ற வேண்டும், கூடுதல் குறைவு இல்லாமல் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இது முதலாவது வழிமுறை. இரண்டாவது வழிமுறை, இந்த மார்க்கத்தை குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், மக்களுக்கு அழைப்பு பணி ஆற்ற வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் தீர்வு தருகின்றது, இஸ்லாம் என்பது ஒரு அருள் நெறி என்கின்ற கருத்தை மக்களுக்கு பரவலாக்க வேண்டும், மக்களிடையே பரவலாக்க வேண்டும், அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும், தெரியப்படுத்த வைக்க வேண்டும். அதற்காக எல்லா விதமான பிரச்சார வழிமுறைகளையும் பயன்படுத்தி மக்களுக்கு இந்த உண்மையை உணர வைக்க வேண்டும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது வழிமுறை, மூன்றாவது ஸ்டெப் என்னவென்று சொன்னால், எவற்றையெல்லாம் மக்களுக்கு முன்னால் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அவற்றை ஒவ்வொன்றாக சமூகத்தினுடைய எல்லா நிலைகளிலும் படிப்படியாக அமுல்படுத்துவதற்கு, அதனை செயல்படுத்துவதற்கு, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.